23 எம்எல்ஏக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்களா உங்க கட்சியில? நீங்க எப்படிங்க பேச முடியும் நீங்க கிறிஸ்தவர்களுக்கு ஆளான்னு? நாங்க எங்க பெடரேஷன்ல எங்க கூட்டமைப்புல இப்ப நாங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோம். எங்க ரெசல்யூஷன் என்ன பாஸ் பண்ணிருக்கோம்னா 10 விழுக்காடு எந்த கட்சி கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குதோ அந்த கட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் இருக்கோம். 40 வயசு கீழே இருக்கிற 5 வளையாது 50 வளையாதும்பாங்க. நீங்க சொல்ற அந்த ஓட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்க அத்தனை கிறிஸ்டியனுமே வில் கோ ஒன்லி டு விஜய். திருச்சி கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா 60,000 ஓட்டு வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டுங்க. இன்னைக்கு 1000 லைட்ஸ்ல பாத்தீங்கன்னா 43,000 ஓட்டு வந்து முஸ்லிம்ஸ். ஒரு முஸ்லிம்க்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்களா? 43,000 ஓட்டு மொத்தமா குத்துவாங்க. முஸ்லிம் நம்பர்களுக்கும் நான் சேர்த்து பேசுறேன். அவங்க ஒரு 10% இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 23 சீட்டை கொடுங்க. பாக்கி இருக்கிற இந்து நண்பர்கள் வந்து 80% சீட்ல நின்னுங்க. 190 சீட் வந்து இந்து நண்பர்கள் நின்னுங்க. எங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் தான் நாங்க கேக்குறோம். பாஜகவும் அந்த மாதிரியான கட்சி கிடையாது இல்லையா? நீங்க எப்படி வந்து ஒரு இங்க பாருங்க, நான் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரிப்பாருன்னு வந்து நீங்க தனிப்பட்ட முறை நான் சொல்லவே இல்லையே. நீங்க அப்படிதானே சொல்ல வரீங்க. நாங்க இப்ப அந்த மாதிரி சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என் வாய்ப்பா வந்து நேரு தட்டி படிச்சாருங்க. இப்ப 133 சீட்டு ஒரு அலையில வந்துச்சு. இவங்களுக்கு அலை அடிச்சாவே 133 தான் ஹையஸ்ட். நீங்க அவங்க இறங்கின போதுன்னா பாத்தீங்கன்னா வெறும் 33 சீட்டு. இதுல நான் சொல்றேன், ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று மத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்னைக்கு அரசியல் களம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல சிறுபான்மையினருடைய ஓட்டுக்களை வாங்குவதற்காக பல கட்சிகள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கு. இதுல நாங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா அந்த ஓட்டுக்களை வாங்கிட்டு இருக்கோம்னா திமுக வந்து மார்த்தட்டிக்கிறாங்க. இதுல விஜய் வந்து புதுசா கட்சிக்குள்ள இப்போ புது அணியா வந்திருக்கிறதுனால, ஏன்னா அவரும் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால அந்த ஓட்டுக்களை விஜய் தட்டி கொண்டு போய்விடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அதனால திமுக 8 மண்டலங்களிலுமே வந்து அற்புத பெருவிழா, அது வந்து கிறிஸ்தவர்களுக்காகவே வந்து அந்த பெருவிழா வந்து அதுவும் இந்த டிசம்பர் மாதம் அந்த ஜனவரி மாதத்துல வந்து கண்டிப்பா இந்த ஒரு பெருவிழா நடத்துவாங்க. அதுல இன்னைக்கு திமுகவே, அதாவது ஆளும் கட்சியே நடத்துவதற்காக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. எதுக்காக இந்த ஒரு பெருவிழா நடத்தி ஓட்டுகளை பெறுவதற்காகவா? திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப அப்சல்யூட்லி கரெக்டாக. அதாவது கிறிஸ்தவர்கள் ஓட்டை வந்து ஒரு ஆட்டு மந்தை போல பயன்படுத்தி, அதாவது அவங்க கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்னு சொல்லி ஒரு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சு அதுலேருந்து அவங்க எடுக்கிற ஓட்டு தான் வந்து திமுகவோட ஒரு நரித்தனம்னு நான் சொல்லலாம். கிளியராகவே நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்களை அவங்க என்றைக்குமே மேலே பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்களை திமுக எப்படி அணுகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த மேலே இருக்கிற பிஷப்பு, அந்த மாதிரி சில கல்லூரிகளின் முதல்வர், இந்த மாதிரி இந்த பாக்கெட்ஸ் அவங்களனா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நல்ல ரேப்போர்ட்டில் வச்சுருப்பாங்க. அதாவது மத குருக்களை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு கடைசி நாள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சில் வந்து இந்த இதில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு இன்டைரக்ட் இண்டிகேஷன் டு த மக்கள். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து மத குருக்களை நம்புகிறாங்க, ஓகேங்களா, அது வழியாக வந்து மோசம் செய்யப்படுறாரு. ஏன்னா தனி மனிதனுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும், அவனுக்கு வந்து ஓட்டு போடணும். நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை, ஓகேங்களா. நீங்கள் இந்த கட்சிக்கு பண்ணாதீங்க, இந்த கட்சிக்கு பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் வந்து மத குருக்கள் வந்து பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் வரணும், இந்த ஓட்டை வந்து செய்யக்கூடாதுன்றத வந்து ஒரு நம்ம ஆணித்தனமாக நான் வந்து பதிவு செய்வேன். நான் எங்கே போனீங்கனாலும் பதிவு செய்வேன். அதாவது மத குருக்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சிலேருந்து லீடர்ஸை உருவாக்கணும், அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. வெறும்னா வந்து ஒரு 2% 3% மத குருக்கள் மட்டும் பண்ணுற இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 99% மூளைகள் வந்து அவங்களுக்குள்ளே போயிடுது. ஏன்னா ஒரு நம்ம ரெஸ்பெக்ட் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு இருக்குது, வந்து ஹைராக்கி சைடு ரேஷியோஸ்ன்னு இருக்குது. அதாவது போப்பாண்டவரில் ஆரம்பிச்சு, ஓகேங்களா, கர்தினால், அதுக்கப்புறம் ஆர்ச்சி பிஷப்பு,
ஓகேங்களா, பங்கு சாமியார், சாமியார்கள், பிரதர்ஸு, அதுக்கப்புறம் மக்கள். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை மட்டும் விட்டுட்டு மற்றவங்கள மட்டும் ஒரு ஹைராக்கி ரேஷியோவாக அவங்க வச்சு பண்ணுறாங்க. இது கேத்தலிக் சிஸ்டம். மற்றபடி பெந்தகோஸ்ட், சால்வேஷன் ஆர்மி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 பிரிவுகள் இருக்குது. சால்வேஷன் ஆர்மி, பெந்தகோஸ்ட். இப்போ தனிநபராக வந்து போதகர்களாக மாறுறாங்க, ரெவரண்டாக மாறுறாங்க, பிஷப்பாக மாறுறாங்க. நான் வந்து அவங்க எல்லாமே வந்து கிறிஸ்தவத்தை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அனைவருக்கும் என்னோட அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன், அவங்களுக்காக நான் வந்து இது பண்ணிக்கிறேன். பட் ஆனால் அவங்க அரசியலில் ஈடுபடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து இந்த 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து கேத்தலிக் மட்டும்தான் இருந்துச்சு. 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்னு நம்ம அடையாளப்படுத்தணும். ஓகேங்க. கேத்தலிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஹூ ப்ரொட்டஸ்டட் த கேத்தலிக்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ராட்டஸ்டன்ஸ். அதுதான் வந்து ப்ராட்டஸ்டன்ஸ் வந்து உருவாக்குனது. ஏன் வந்து ப்ராட்டஸ்டன்ஸ் உருவாக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய கருத்து வேறுபாடு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மதர் மேரி வந்து நாங்கள் கும்பிட்றோம், அது உருவ வழிபாடு, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் ரீசனே கிடையாது. when church enter into the politics, kings want to defend themselves. ஓகேங்களா, எனக்கு என் டெரிட்டரிக்கு போப்பாண்டவர் வந்து ராஜா கிடையாது, நான் தான் இங்கே ராஜா அப்படின்னு சொல்லணும் தான் இங்கிலாந்து வெண்ட் அவுட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, ஐ மீன் கேத்தலிசம். அங்கே தான் வந்து அவங்க இப்போ இங்கிலாண்டில் யூகே ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ ப்ராட்டஸ்டன்ஸ் தான், கேத்தலிக்கே உங்களுக்கு கிடையாது. Okay, the queen follows only Protestant. One who protested the Catholics are called Protestant. அவ்வளோ ஆளுமை உள்ள இந்த போப்பாண்டவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99.99% நிலப்பரப்பை வந்து இழந்துட்டு இன்னைக்கு வேட்டிக்கனில் மட்டும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போப்பாண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலில் ஈடுபடாதீங்கன்னு தான் அவர் சொல்றாரு. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். இதுதான் வந்து போப்பாண்டவரோட இது. இறந்த போப்பாண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா he was a very nice person. அவர் ஆளுமையை வந்து இங்கே வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2% வந்து மத குருக்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க கிறிஸ்துவத்தில். நான் வந்து என்ன சொல்கிறேன், இதனால் 98% மக்களுக்கு வந்து அந்த மூளை சேவை செய்யப்படுறாங்க. இதுதான் நடக்குது. இது நான் செய்யக்கூடாது. மத குருக்கள் ஒரு வேண்டுகோளாக அவங்க டிவி மூலயமா வச்சுக்கிறேன், சர்ச்சிலேருந்து நல்ல தலைவர்களை உருவாக்குங்க. ஓகேங்களா, நீங்களே தலைவர் ஆனீங்கன்னா நாளைக்கு ராஜ்யசபா எம்பிக்கு நாமினேஷன் உங்களையா கொடுக்க போகிறாங்க? உங்களை ஒன்றும் கொடுக்கவே போகிறதில்ல. ஓகேங்களா, நீங்கள் அதை போய் ராஜ்யசபா எம்பி ஆக முடியுமா? இன்ன வரைக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் நீங்கள் கேட்ட மாதிரி ஆட்டு மந்தை ஆட்டம் போய் இந்த கேள்வியை கேட்டுட்டு போய் ஓட்டு போடுறாங்க. ஓகேங்களா, கிறிஸ்தவத்தில் 10% இன்னைக்கு வந்து மக்கள் தொகையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10% வந்து கிறிஸ்தவம் மினிமமாக இருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ சில இதில் வந்து சூடோ கிறிஸ்டியன்ஸ்லாம் இருக்கிறாங்க, கன்வெர்ட் ஆகல அப்படின்னு அந்த பிரச்சனையும் வேறு இருக்குது. அதெல்லாம் சேர்த்திங்கன்னா 15% இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனைக்கு இந்த திமுக வந்து விடை கொடுத்துருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதத்தை தான் வந்து ரொம்ப கேவலமாகவும் கொச்சைப்படுத்தியும் வந்து திமுக ஆளும் அரசு வந்து செஞ்சிட்ருக்கு. ஆனால் வந்து கிறிஸ்தவர்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் அவங்களுக்காக, அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியல் பணத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய அதாவது சர்ச்சில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து தமிழக அரசு தலையிடுறதே கிடையாது. நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி கரெக்டான ஒரு வார்த்தை. அவங்க எந்த விஷயத்துலையுமே தலையிடுறது கிடையாது. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நீங்க கேட்கறதுக்கு நான் பதிலும் சொல்றேன். அவங்க எந்த விஷயத்துலையுமே தலையிடுறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏத்துறாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கம்மியான ஃபீஸ் வாங்குறாங்களா? கம்மியான ஃபீஸ் வாங்குறாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஏத்துறாங்களே, அதுக்கு வந்து கேட்குறாங்களா? அரசு பள்ளியில் என்ன நடத்துறாங்களோ அதே வந்து கிறிஸ்தவ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல நடத்துது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிறிஸ்துவ கல்லூரிக்கு ஏத்துறாங்களே, அதுலேயும் அந்த அரசு கண்டுக்கிறதில்ல. இந்த திமுக அரசு 2 வாட்டி வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றிருக்காங்க. கிறிஸ்துவ பள்ளிகளை நடத்த முடியல. ஆனா இந்துக்கள் வந்து எங்களை ஃப்ரீடமா விட்டுருங்க, எங்களுக்கு வந்து இந்த அறநிலைத்துறையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தானே இது நான் வந்து மாற்று நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அஸ் அ அட்வொகேட்டாகவும் ஓகேங்களா ஒரு பிரதிநிதித்துவம் நான் வந்து மற்றவங்களை பற்றி நீங்கள் இந்துக்களை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா ஐ எம் நாட் அ ரைட் பர்சன் டு ஆன்சர் இட். நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்துவத்துக்கே திமுக செஞ்சது எங்களை பாதுகாவலர்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே எங்களுக்கு என்னென்ன செய்கிறேங்கிறத நான் லிஸ்ட்டு போடுறேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஏன் கிறிஸ்துவ இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து கம்மியாக்கியிருக்காங்களா? ஆக்க மாட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்கு குறைந்த இதில் தான் வந்து பசங்களை சேர்க்குறாங்க. கவர்மெண்ட் பள்ளிக்கு உள்ள சலுகைகள் எல்லாமே கிறிஸ்துவ பள்ளிக்கு கிடைக்குது. ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் பள்ளிகளில் கிடையாது.
கிறிஸ்துவர்கள் நடத்துகிற பள்ளிகளுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உண்டு. இது எந்த விதத்துலமான நியாயம்? அதை கம்மியாக்கலாம்ல, அதை கூட செய்யறது இல்லை. நெக்ஸ்ட், நாங்கள் கல்லறை கேட்குறோம். கல்லறையை வந்து நாங்களே இடத்த வாங்கி வச்சிருக்கோம். அந்த கல்லறைக்கு பர்மிஷன் கொடுக்க இந்த திமுக கவர்மெண்ட் கொடுக்கல. கல்லறைக்கு நாங்கள் வாங்கி வச்ச கல்லறைக்கு பர்மிஷன் கூட கொடுக்க முடியல. இந்த கல்லறைக்கே நிறைய பிரச்சனைகள், எந்த டினாமினேஷன் எது எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு எந்த விதமான சொல்யூஷனும் போடுறதில்ல. இந்த மைனாரிட்டி கமிஷன் ஒன்று இங்கே வச்சிருக்காங்க. அதற்கு ஃபாதர் ஜோ அருள்னு இருக்கிறாப்ல. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாராட்டி ஸ்டாலினை பாராட்டி பேசினாரு, அந்த ஃபாதரை தூக்கி போட்டிருக்காங்க. அவரால் எந்த விதமான யூஸுமே கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி ஒன்று இருக்குங்களா, ஓகேங்களா? இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஓபிசி தான். பிசி அண்ட் எம்பிசி கம்ஸ் அண்டர் ஓபிசி, புரிஞ்சுங்களா? இங்க தலித் கிறிஸ்தவர்களை வந்து பிசியா மாற்றுறாங்கல்ல. 1950 இருந்து கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ரங்கராஜ் மிஸ்ரா கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2008 பரிந்துரை செஞ்சிருக்கு. வந்து தலித் கிறிஸ்தவர்களை வந்து எஸ்சி பட்டியலில் வைங்க, தலித் முஸ்லிம்ஸை வந்து எஸ்சி பட்டியலில் வைங்க, 2 பேத்துக்கும் கொடுக்கலான்னு கூட போட்டிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது கொடுக்கலையே. சரி, அவங்க தான் கொடுக்கல. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு? இப்போ அவங்களுக்கு எம்பிசின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? அதே மாதிரி தலித் கிறிஸ்டியன்ஸ்க்குன்னு ஒரு இட ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களா? இல்லைன்னா பட்டியல் இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துவ அந்த தலித்துக்கு ஒதுக்கப்பட்ட 46 சீட்ல போட்டியிட முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா அவங்கள பிற்படுத்துறாரா நீங்க ஆக்கிருக்கீங்க. ஒருத்தர் கர்த்தரை ஏத்துக்கிட்டாருன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, அவனுக்கு வந்து சோசியல் ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சிருச்சு நம்ம சொல்ல முடியுமா? சோசியல் ஸ்டிக்மா அவனுக்கு ஒத்துக்குமா? கர்த்தரை ஏத்துக்கிட்டாங்கிறதுக்காக ஒரு பட்டியலத்துல இருந்து அவரை வந்து பிற்படுத்துறவா இருக்கிறீங்க. அது எந்த விதத்துல நியாயம்? அது திமுக கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்கிறேன். இது இல்லாம பர்மிஷன், சர்ச்சுக்கு ஒரு பர்மிஷன் கட்டுறாங்க. இப்ப கமர்ஷியல் பில்டிங் ஒன்று கட்டுறாங்க. இந்த கமர்ஷியல் பில்டிங்க்கு இந்த மாதிரி கட்டிட்டாங்க, தெரியாம கட்டிட்டாங்கன்னா ஒரு பணத்தை வாங்கிட்டு அதை ரெகுலரைஸ் பண்றாங்கல்ல. சர்ச்சை ஏன் மூடுறீங்க? இதுவும் இதே திமுக கவர்மெண்ட்ல தாங்க நடக்குது. ஏன் எங்கள்கிட்ட சரிங்க அப்பையில இருந்து நாங்கள் சர்ச்சை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், சர்ச்சை கட்டிட்டோம், தெரியாம தான் பண்ணிட்டோம், தப்பு தான் செஞ்சிட்டோம். அதுக்கு போய் சீல் வைக்குது அந்த திமுக கவர்மெண்ட். இங்க மெட்ராஸ்ல சீல் வைக்க வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளே பூட்டியாச்சு. எல்லா பகுதியிலையும் சர்ச்சை மூடுறாங்களே, இதுக்கு என்ன இருக்கு? எங்க பாதுகாப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்களுக்கு? இப்போ 85% ஓட்டுக்கள் வந்து திமுகக்கு தானே சார் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு போகுது. நீங்க 85% இல்ல, போன எலெக்ஷன் வரைக்கும் அது தவறு யார்கிட்ட இல்ல. அதோட அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 100% ஓட்டுமே திமுகக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. 2021 85% நான் கூட சொல்ல மாட்டேன், 100% ஓட்டு கூட நீங்க வந்து திமுகக்கு வச்சுக்கலாம். திமுக இன்னைக்கு ஆட்சி கட்டியில உட்கார வச்சது காரணம் மைனாரிட்டி. இந்த மைனாரிட்டியை பாதுகாவலர்னு சொல்லி இந்த திமுக எங்களே நடு ரோட்ல தான் உட்கார வைக்கிறாங்க. அதை தான் நான் இவ்வளவு பட்டியலிடுறேன். எங்களுக்கு வந்து ஒரு சர்ச்சு கட்டணும்னா ஸ்பெஷல் ஐஏஎஸ் போய் நம்ம பர்மிஷன் வாங்கணும், கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஏன் ஒரு நார்மலா ஒரு இடத்த கட்டுறதுக்கு வந்து நீங்க வந்து என்ன அப்ரூவல் இருக்கோ அந்த ஸ்பெஷல் ஆர்டர் பர்மிஷனை எதுக்கு எங்களுக்கு தூக்கணும்ல? அம்மா ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, ஓகேங்களா? இதை நான் அமல்படுத்துறேன். 2016 தூத்துக்குடியில மாநாட்டில் சொன்னாங்க, ஸ்பெஷல் உங்க இடத்துல நீங்க கட்டுறதுக்கு நீங்க எதுக்கு கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? அந்த உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்டரே நீங்க வாங்க வேணாம், நான் ஆட்சி கட்டியில ஏறின உடனே அதை வந்து நிவர்த்தி செய்யறேன்னு சொன்னாங்க. அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, ஓகேங்களா? இப்ப இருக்க திமுக கவர்மெண்ட் பாதுகாவலர்னு சொல்றாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இந்த ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்னும் ரிமூவ் பண்ணிருக்காங்களா? ஒன்னும் ரிமூவ் பண்ணதில்ல. கல்லறை நான் சொல்லுவேன், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொல்லுவேன், இதெல்லாம் நம்ம பட்டியல் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒன்னா நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து சர்ச்சை மூடு, இங்க ஸ்ட்ரெச் நீ யாரும் ஆரம்பிக்கிறது, யாரோ கேக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்ல, அப்புறம் என்ன திமுக எங்க பாதுகாவலர்? ஆனா வந்து துணை முதல்வர் ஆகட்டும் வந்து இப்போ நல்ல வாயா நல்ல சர்க்கரையா பேசுவாங்க. இந்த சர்க்கரைக்கு வந்து அதுதான் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுக்களை தான் வந்து அவங்க நம்பி இருக்கிறதாக இப்போ வரைக்குமே வந்து கருத்து கணிப்புகள் சொல்லுது. இப்ப விஜய் வந்ததுனால கொஞ்சம் மாறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே மாறி போவோம். இன்னைக்கு வந்து விஜயோட ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதாவது எல்லாம் என்ன ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் கேட்டிங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, அவர் முதல் மாநாட்டில் சொன்னது வந்து ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன். அப்படின்னா நான் கேட்டிங்கன்னா 10% சீட்டு எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு. இவ்வளோ சீட்டு கொடுக்குற திமுகக்கு ஒரு 23 எம்எல்ஏ நிற்க முடிஞ்சிச்சாங்க. 23 எம்எல்ஏ கிறிஸ்துவ எம்எல்ஏகளை நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்களா? 234க்கு 10% நான் சொல்றேன்.
23 எம்எல்ஏக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்களா உங்க கட்சியில? நீங்க எப்படிங்க பேச முடியும் நீங்க கிறிஸ்தவர்களுக்கு ஆளான்னு? நாங்க எங்க பெடரேஷன்ல எங்க கூட்டமைப்புல இப்ப நாங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோம். எங்க ரெசல்யூஷன்ல என்ன பாஸ் பண்ணிருக்கோம்னா 10 விழுக்காடு எந்த கட்சி கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குதோ அந்த கட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் இருக்கோம். மனோ தங்கராஜ் இருக்காரு, ஆசா சப்போர்ட் பண்றாரு, துணை முதல்வர் சப்போர்ட் பண்றாரு சார். உங்களுக்கு யாருங்க? எல்லாருமே தாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. 23 சீட்டை கொடுக்க சொல்லுங்களேங்க. இல்ல அதுக்குதான் சார் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக தான் வந்து இப்போ வந்து பெருமைப்படுத்துறதுக்கு நாங்க கேக் வாங்கி திங்க முடியாதா? எங்களுக்கு கிறிஸ்துமஸ் விழா நாங்க கொண்டாடினது இல்லையா? ஏங்க எல்லாத்தையும் நாங்க எல்லா இன்ஸ்டிடியூஷனே கட்டுப்போக்கா கொண்டு வரோம். இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? இன்னைக்கு ஒரு ஃபாதர் வந்தாருன்னா நீங்க முட்டிகால் போட்டு அவர்கிட்ட பிளஸிங் வாங்குறோம். வயது எனக்கு குறைஞ்சவரா இருந்தாலும் அந்த ஃபாதர் வந்து இந்த பொலிட்டிக்கலா நீங்க என்ட்ரி ஆகாதீங்க. அது மட்டும் தான் நாங்க சொல்றோம். கிறிஸ்தவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? 23 சீட்டு நான் கேக்குறேன் மேடம். 23 சீட்டு யாரு கேக்குறா? இல்ல எனக்கு என்ன சந்தேகம் தான், பாஸ்டர்ஸ் வந்து யாரும் வந்து கிறிஸ்துவ மதத்துல இருந்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. நான் வந்து என்ன சொல்றேன், பாஸ்டர்ஸ்னு இல்லை, பாஸ்டர்ஸ், பிஷப், ஃபாதர்ஸ், எனி ஃபார்ம் ஆஃப் எனி மதர் குருக்கள், ரெவரண்ட், நீங்க எனி ஃபார்ம் இருக்கட்டும், ஓகேங்களா? அவங்க வந்து நீங்க அரசியல்ல வந்து ஈடுபடாதீங்கன்னு நான் சொல்றேன். அதாவது அரசியல்ல ஈடுபடாதீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்களே நேரடியா போயிட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த இது பண்ணுங்க, இந்த வந்து இத நீங்க சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். அவ்வளவு அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் அப்படி நீங்க கிறிஸ்டியானிட்டில இருக்கிறவங்க அவ்வளவு சப்போர்ட் பண்றதுனால தான் சரி இவங்க அதாவது திமுக கவர்மெண்ட் நாங்க வந்து அற்புத பெருவிழா நடத்துறோம். இது இப்ப அற்புத பெருவிழானா என்ன பண்ணுவாங்க? இவங்க அற்புதம் செய்ய போறாங்களா? மிராக்கல் செய்ய போறாங்களா? என்ன மிராக்கல் செய்ய போறாங்க? இல்ல நீங்க உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தானே திமுக எங்களோட சப்போர்ட் திமுக. அதாவது நீங்க சொல்றது உண்மைதான். 2021 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு வேற வழி தெரியாம they have been cornered to vote for these people. இப்ப அது கிடையாது. இப்ப எங்க உங்களுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், 40 வயசு கீழே இருக்கிற 5 வளையாது 50 வளையாதும்பாங்க. நீங்க சொல்ற அந்த ஓட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்க அத்தனை கிறிஸ்டியனுமே will go only to விஜய். இன்னைக்கு அப்படிதான் ஓட் பேங்க் டர்ன் அவுட் ஆகுது. ஐ மீன் டு மை அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? கொஞ்சம் முதியவர்கள்னா இருப்பாங்க, அவங்கன்னா அப்படியே வீட்டோட இருப்பாங்க, டிஎம்கேல இருந்திருப்பாங்க, இவ்வளவு நாள் டிஎம்கே டிராவல் பண்ணவங்க. அந்த ஓட்டுனா வில் ஸ்டே பேக் வித் டிஎம்கே ஃபார் திஸ் எலெக்ஷன், ஃபார் நெக்ஸ்ட் எலெக்ஷன் அதுவும் இருக்காது. இன்னைக்கு திமுக பண்ற ஏமாத்து வேலைகளை நாங்க புட்டு வெளியில வைக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்க, என்ன பண்ணிருக்க? புதைக்க கூட உனக்கு வந்து நாங்க இடத்த வாங்கி வச்சுட்டு பர்மிஷன் கேட்கிறோம். வாங்கி வச்ச இடத்துல நீ புதைக்க கூடாதுங்கிற, பணத்தை கூட புதைக்க கூடாது. நாங்களே இடம் வாங்கிக்கிட்டோங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ஆர்டர், ஸ்பெஷல் பர்மிஷன். இதெல்லாம் என்ன எந்த நாட்டுல நடக்குதுன்னா? சார் 41 பேர் வந்து மூச்சு திணறி இறந்த இடத்துல இருந்து விஜய் வந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே மக்களை சந்திக்கவே இல்லை. இருக்கிற இடத்துல வந்து சந்திச்சாரு. இப்போ 75 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 75 வருஷமா அதாவது 75 ஆண்டுகள் வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சரிங்களா? அதுவும் வந்து எத்தனை முறை வந்து அரியணையில ஏறி உட்கார்ந்துருக்கு. அப்படி ஒரு கட்சினாலேயே வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தர முடியல. இப்ப வரக்கூடிய விஜய் வந்து தருவார் அப்படின்னு எப்படி அவர் சொன்ன அந்த ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன்ன்றத இல்லங்க. ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது எப்ப தெரியும்? எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க கூட்டணியில 234 எம்எல்ஏக்கு 23-24 எம்எல்ஏ கிறிஸ்துவ எம்எல்ஏக்களை கொடுத்தாங்கன்னா அப்பயே தெரிஞ்சு போயிடும். அதை அவங்க கோரிக்கையாவே வைக்கலாம். நான் இன்னைக்கும் சொல்றேன், விஜய் வாய்ப்பு கொடுப்பாருன்னு நீங்க சொல்றீங்களா? நம்ம இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு நம்புறோம். ஒரு 23-24 கிறிஸ்தவர்களுக்கு நான் வந்து எனக்கு கொடுங்க வாய்ப்பு, அவங்க கட்சிக்காரங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க தான் நான் கேட்கிறேன். நான் திமுக சொல்றேன், நான் தான் சொல்றேன். 23-24 எம்எல்ஏக்கு உன் கட்சிக்காரனுக்கு நீ உதயநிதி வாழ்கன்னு சொல்றான்ல, அவனுக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு கொடுப்பியா? இப்ப நீங்க ஒன்னு எடுத்துக்கோங்க மேடம். இப்ப வந்து திருச்சியில யார நிப்பாட்டுவாங்கங்கிறீங்க? திமுகல யாரு நிப்பாட்டுவாங்க? கே நேரு வருவாரு, அன்பில் மகேஷ் வருவாங்க, அவரை சார்ந்தவங்க வருவாங்க. ஓகே, அவங்க சார்ந்தவங்க வருவாங்க. இப்ப வந்து திண்டுக்கல்ல யாரை நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லுங்க. ஐ பெரியசாமி, அவர் சம்பந்தப்பட்டவரை நிறுத்துவாங்க. ஓகே சரி, நீங்க சொல்றதுல வந்து பண்ணுவோம். கோயம்புத்தூர்ல யாரை நிப்பாட்டுவாங்க? அதிமுகன்னு எடுத்துக்கிட்டா அதுல நிறைய தலைவர்கள் இருக்காங்களே. உங்க வார்த்தைகள்ல ஒரு தலைவர் பேர் வரல பாத்தீங்களா? இததான் நான் சுட்டி காட்டுறேன். ஒரு தலைவர் பேர் வரல. இங்க என்ன ப்ரீ டிக்டேட்டட் இந்த மன்னராட்சி முறைங்கிறது இதுதான். நீங்களே சொல்றீங்க மன்னர் இவரு, சிற்றரசர்னா இவருன்னு.
நான் சொல்றேங்க, நேரு என்னங்க, நேருக்கு எங்கெங்க ஓட்டு இருக்குது? திருச்சி வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தோட ஏரியாங்க. திருச்சி கிழக்கும் சரி, திருச்சி மேற்கும் சரிங்க. திருச்சி கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா 60,000 ஓட்டு வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டுங்க. இன்னைக்கு 1000 லைட்ஸ்ல பாத்தீங்கன்னா 43,000 ஓட்டு வந்து முஸ்லிம்ஸ். ஒரு முஸ்லிம்க்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்களா? 43,000 ஓட்டு மொத்தமா குத்துவாங்க மைனாரிட்டிஸ். இப்ப இதுதான் வந்து திமுக இருக்கிற அண்ட புழுகு, ஆகாச புழுகும் பாங்கல்ல, இதுதான். நேருக்கு வந்து கிறிஸ்தவர், அங்க இருக்க கிறிஸ்தவர்கள் 40,000 கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இதுல மேற்கு தொகுதியில. இங்க 60,000 கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. விஜய் வந்தாதான் ஒரே நிமிஷம் மேடம், இந்த சீட்டு நீ நேருக்கு உண்டான சீட்டான்னு கேக்குறேன் நானு. இல்ல ஓகேங்களா? இது கிறிஸ்தவர்கள் சீட்டை நீ அபகரிக்கிறியா இல்லையா? கிறிஸ்துவ கிழக்கு மேற்கு இப்ப அம்மா ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அது முஸ்லிம்க்கு கொடுத்தாங்க, மரியம் பிச்சை கொடுத்தாங்க. ஆமா ஓகேங்களா? நேரு நிக்கிற இடத்த வந்து மரியம் பிச்சை கொடுத்தாங்க. புரிஞ்சுங்களா? மரியம் பிச்சை ஓட்டு போட்டாங்களா இல்லையா? ஒரு முஸ்லிமுக்கும் கிறிஸ்துவருக்கும் கொடுக்க வேண்டிய சீட்டை வந்து நீ வந்து யாருக்கு கொடுக்குற? உன் கட்சிக்காரன், அதாவது சிற்றரசர்களுக்கா நீ கொடுக்குற? ஒரு வார்த்தை வந்துச்சுங்களா, கொங்கு மாவட்டத்துல ஃபேமஸ் தானே அதிமுக. நீங்க கோயம்புத்தூர்ல யார் நிப்பாட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் வரலையே. பல தலைவர்கள் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். யார் வேணா இன்னைக்கு வந்து எதுக்கு வந்து செல்வி ஜெயலலிதா வந்து எல்லாருமே கொண்டாடினாங்கன்னு கேட்டீங்கன்னா, யார் வேணா தலைவராக முடியும். இது மன்னர் ஆட்சியும் சிற்றரசர் ஆட்சியும் கிடையாது. புரிஞ்சுங்களா? நீங்க என்ன டிஎம்கே ஜெயிச்சிச்சு சொல்றீங்க. என்னங்க டிஎம்கே ஜெயிச்சிச்சு 1991ல? ஓகேங்களா? அதுதான் சார் இப்ப வரைக்கும் காலகட்டத்துக்கு விட்டுக்குது. நல்ல ஓட்டுகள் இன்னைக்கு சிறுபான்மையோட போதும் அப்படின்னு இன்னைக்கு சிறுபான்மையோட ஓட்டு நான் சொல்றேன் மேடம். செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் சிறுபான்மையோட ஓட்டு வந்து இந்த அளவுக்கு வந்தது கிடையாது திமுகக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு 2021ல இவங்க ஜெயிச்சது காரணம் சிறுபான்மையோர். ஆனா திரும்ப அந்த வாய்ப்பை திமுக அறவே விட்டுருச்சு. இன்னைக்கு நீங்க 91ல இருந்து நீங்க பாக்கணும். ஒரே நிமிஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். 91ல ஏடிஎம்கே ஜெயிச்சுங்களா? கலைஞர் மட்டும் தான் போய் உட்காந்தாரு, மற்ற எல்லாமே வாஷ் அவுட். 91ல 96ல அம்மா மேல வந்து இந்த செருப்பு இருப்பு டிவி இதெல்லாம் காட்டி அவங்க மேல ஊழல் வழக்கு செத்து இது பண்ணாங்க. அப்ப திமுக ஜெயிச்சிச்சு. திமுக அப்ப எவ்வளவு இது பண்ணுச்சு? அப்பதான் வந்து அபார வெற்றி அடிச்சிச்சு திமுக. இன்னைக்கு 30 ஆண்டு கால அரசியல நான் சொல்றேன், அபார வெற்றி இருந்துச்சு. அப்போ வந்து 34 சீட்டோ 35 சீட்டோ தான் வந்து அதிமுக ஜெயிச்சிருந்துச்சு. இவங்க 170 சீட்டு 176 சீட்டு கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க. 2001ல திரும்ப அம்மா ஜெயிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு திமுக? 23 சீட்டு 96ல. ஓகேங்களா? அப்புறம் திமுக, அதுக்கப்புறம் திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட், மைனாரிட்டி திமுகன்னு அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப 80 சீட்டு தான் ஜெயிச்சிச்சு. மருத்துவர் ஐயா துணையில வந்து ஆட்சி 5 வருஷம் நடத்தினாங்க. 2011ல வெறும்னா 23 சீட்டு. எதிர்கட்சி தலைவர் வந்து விஜயகாந்த் வந்து உட்கார்ந்தாரு. ஓகேங்களா? நீங்க 2016ல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 88 சீட்டு திமுக. இப்ப 133 சீட்டு ஒரு அலையில வந்துச்சு. இவங்களுக்கு அலை அடிச்சாவே 133 தான் ஹையஸ்ட். நீங்க அவங்க இறங்கின போதுன்னா பாத்தீங்கன்னா வெறும் 33 சீட்டு. இதுல நான் சொல்றேன், எடப்பாடி ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பெல்ட்ல தான் வந்து வச்சாரு, 72 சீட்டு ஜெயிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு தோல்வி வந்த இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகல இருக்கிறவங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா யார் வேணா தலைவர் ஆகலாம். இங்க மன்னர் ஆட்சி, சிற்றர் ஆட்சி. இதுக்கு எதுக்கு ஏன் தொகுதி என்ன நீ எடுத்துக்கிறன்னு கேக்குறேன். இப்ப விஜய் வந்தா மட்டும் வந்து ஏன்னா தன்னுடைய பலத்தையே நிரூபிக்காத ஒருத்தர் வந்து உங்களுக்கான வாய்ப்புகளை தருவாருன்னு எப்படி சார் சொல்லுங்க? பலத்தையே அவர் நிரூபிக்கலங்க. ஏன்னா மக்களை பத்தி இன்னைக்கு பலத்தையே அவர் நிரூபிக்கல. ஓகேங்களா? இன்னைக்கு எல்லாருமே ஏன் விஜய் பத்தி பேசுறீங்க? நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். இன்னைக்கு விஜய் மட்டும்தான் நியூஸே. விஜயை தவிர மிச்சம் எங்கேயுமே நியூஸே கிடையாது. எந்த கட்சி நீங்க எடுத்தீங்கன்னா அப்படிங்கறதுனால நான் அந்த கேள்வி வச்சேன் சார். நீங்க கிறிஸ்தவர்களுக்காக இல்ல மேடம். நீங்க எனி டிவி நீங்க எடுத்து பாருங்க. யூ பிரஸ் எனி டிவி, எனி டிபேட் ஃபார் தட் மேட்டர். ஓகேங்களா? 7 நாள்ல 4 நாள் விஜய பத்தி தான் பேசுறாங்க. விஜயோட காங்கிரஸ் சேருமா, விஜய் வந்து அதிமுக போவாரா, விஜய் தடித்து நிப்பாரா? இது அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவர் வருவார் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் வந்து கிறிஸ்தவர் விஜய் வந்து ஜாதி அரசியல் செய்யறாரா இல்ல மத அரசியல்? அவர் நான் வந்து என்ன சொல்றேன்னா, he is giving a proportionate representation தான் சொன்னாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க எங்க இதுல நாங்க வைக்கிற கோரிக்கை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கட்சிக்கும் சேர்த்து தான் நாங்க வைக்கிறோம். 10 விழுக்காடு நாங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோம் மேடம். ஒரே நிமிஷம், நாங்க 10 இந்த மக்களுக்காக நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள யாரு ரெகனைஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து வேற யாரையும் நம்ம கேட்கவே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு நீங்க 10% கொடுங்க, 23 சீட்டு கொடுங்க. இஸ்லாமிய நண்பர்களுக்கு அவங்க 8-9% இருக்காங்க. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம் நண்பர்களுக்கும் நான் சேர்த்து பேசுறேன்.
அவங்க ஒரு 10% இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 23 சீட்டை கொடுங்க. இல்ல பாக்கி இருக்கிற இந்து நண்பர்கள் வந்து 80% சீட்ல நின்னுங்க சார். இப்போ 190 சீட் வந்து இந்து நண்பர்கள் நின்னுங்க. எங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் தான் நாங்க கேக்குறோம். அப்படின்னா எங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். ஒரு கிறிஸ்தவர் தான் ஒரு கிறிஸ்தவரை ஆதரிப்பாரு, ஒரு இஸ்லாமியர் தான் ஒரு இஸ்லாமியர் ஆதரிப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நீங்க மதத்தை பத்தி வந்து பேச வரீங்களா? இப்ப நான் ஒரே நிமிஷம் கேக்குறேன். இப்ப அதிமுக வந்து ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட கட்சியே கிடையாது இல்லையா? நான் ஒரே நிமிஷங்க, நான் கேக்குறது வந்து ரெப்ரசன்டேஷன். இங்க மைனாரிட்டின்னு நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாஜகவும் அந்த மாதிரியான கட்சி கிடையாது இல்லையா? நீங்க எப்படி வந்து ஒரு இங்க பாருங்க, நான் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரிப்பாருன்னு வந்து நீங்க தனிப்பட்ட முறை நான் சொல்லவே இல்லையே. நீங்க அப்படிதானே சொல்ல வரீங்க. நாங்க இப்ப அந்த மாதிரி சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 10% proportionate representation. என் வாய்ப்பா வந்து நேரு தட்டி படிச்சாருங்க. அவர் எந்த மதமா இருக்கட்டுங்க, என் வாய்ப்பை வந்து தட்டி படிச்சுட்டாரு. நான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் வாய்ப்பை வந்து தட்டி, அதாவது சிற்றரசுகள் படிச்சுட்டாருங்க. சிற்றரசுகள் இதை படிச்சுட்டாங்க. நான் இப்பயும் அதே தான் சொன்னேன். இப்ப அம்மா வந்து மரியம் பிச்சைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதே தொகுதியில் அப்படின்னு சொன்னா, இப்ப அம்மா வந்து அதே திமுக பரிச்சைக்குன்னு சொல்லுங்க. இந்துக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, எங்களுக்கு வாய்ப்பு இந்துக்கள் விட்டு கொடுங்க. நான் இந்த வார்த்தையை நான் ஃபர்ஸ்ட் உபயோகப்படுத்தல. உபயோகப்படுத்தாத வார்த்தை இல்ல. நான் என் வார்த்தையில என்ன சொன்னேன்னா, ஐ வில் நெவர் டாக் அபவுட் எனி அதர் ரிலிஜன். யூ ஷுட் வாட்ச் மை வேர்ட், யூ ஷுட் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஐ செட் தட் ஐ வில் நாட் டாக் அபவுட் அதர் ரிலிஜன், ஐ வில் டாக் அபவுட் கிறிஸ்டியானிட்டின்னு சொன்னேன். என் வாய்ப்புகளை சிற்றரசுகளை பறிச்சு விட்டாருன்னு நான் சொல்றேன். எனக்கு என்ன சொல்றேன், ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன்ல 10 விழுக்காடு கிறிஸ்டியன் கொடுங்க, 10 விழுக்காடு முஸ்லீம் கொடுங்க, 80% ஹிந்துஸ் நின்னுங்க, 190 சீட்ல இருங்க. இதுதான் நான் சொல்றது. எல்லாருக்கும் சமமா கொடுங்கன்னு கேளுங்க. ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், அதாவது சமமா கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா 234ல சமமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க 80 சீட்டு கேட்போம். நிக்கிறதுக்கு இடம் கிடையாது, சமம் கிடையாது. ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், தட்ஸ் வாட் ஹஸ் பீன் காயின்ட் பை விஜய். ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் வழியை சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த வெளியில சொல்றதுன்னா யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் இட் பிஃபோர் ஆன்சரிங் டு இட். நான் கேட்கறது வந்து 23 சீட்டு எனக்கு மட்டும் கேட்கல, முஸ்லிம் பிரதர்ஸ்க்கு 23 சீட்டு. ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் 80% ஹிந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிக்கட்டும், 190 சீட்டு நிக்கட்டுங்க. நாங்க கேட்கறது 23 சீட்டுங்க, 23 சீட்டுங்க. பிச்சை மாதிரி இருக்குதுங்க 23 சீட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாங்க இந்த 23 கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே இருந்துச்சுன்னா கிறிஸ்தவர்கள் காணா போய் விடுவார்கள், இஸ்லாமியர்கள் காணா போய் விடுவார்கள், அரசியலை என்னன்னு தெரியாம போயிடும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கேயுமே வந்து முஸ்லிமோட ரெப்ரசன்டேஷன் எங்க இருக்குது சொல்லுங்க, கிறிஸ்தவர்களோட ரெப்ரசன்டேஷன் எங்க இருக்குது? நீங்க மேல இருந்து பேசுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் பேசுங்க. நாங்க கேட்கறது ரெப்ரசன்டேஷன், நாங்க வைக்கிறது ரெப்ரசன்டேஷன். ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு மேல வேணாம், நாங்க சமமாவே கேட்கல. நாங்க கேட்கறது எங்க விழுக்காடு, எங்க மக்களுக்கு நாங்க எங்க பிரச்சனையை சொல்றதுக்கு 10 பேர் வேணுங்க. எங்களுக்கு எங்க பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு 10 பேர் வேணும். எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, நீ எப்படி என்னை பத்தி பேச முடியும்? அந்த ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷனை கொடுத்தா மட்டும்தான் இது தகும். தலித் கிறிஸ்தவர்களுக்கு 75 வருஷமா வந்து ஒரு விடியா வெளியா இருக்கு. எந்த ஆட்சி வந்து நான் வந்து சொல்றேன், நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல தலித் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள், இன்னைக்கு சீக்கிசம் புத்திசம்க்கு வந்து தலித் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க ரங்கராஜ் மிஸ்ரா கமிஷனை போட்டு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் மட்டும்தான் கிடைக்கல, அது சீக்கிரமா பயன்படுத்தணும். அது கிடைக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா தலித் கிறிஸ்தவர்களுக்கும் தலித் முஸ்லீமுக்கும் ஒரு இட ஒதுக்கீடு கொடுக்கணும். இன்னைக்கு முஸ்லீம் பிரதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.5% வச்சிருக்காங்க. கிறிஸ்டியனுக்கும் அதை கொடுத்தாரு கலைஞர், இல்லைன்னு சொல்லல. அதை வந்து கிறிஸ்டியன்ஸே வேணான்னு சொல்லிட்டோம், எங்களுக்கு வேணாங்க, நாங்க பிசி கம்யூனிட்டியில நாங்க இருந்துக்கிறோம். பட்டியலினத்துல இருக்கவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஒரு தனி விழுக்காடு ஏன் கொண்டு வர முடியாது? தலித் கிறிஸ்டியன்ஸ்க்கு இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏன் கொண்டு வர முடியாது? அது கொண்டு வரணும்னு சொல்றேன் நான். எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ப்ரொபோர்ஷனேட், நான் திரும்ப ஐ காயின் திஸ் வேர்ட். நான் எந்த விதமான நீங்க ஃபர்ஸ்ட் முதல் கேள்விக்கே நான் சொன்னேன், ஹிந்துஸை பத்தி நீங்க வந்து இந்த கோயில் சொத்தை எடுத்து அங்க கொடுக்குறாங்க, அதை பத்தி பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது. தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு இன்னைக்கு நாங்க என்ன போர்ட் ரெசல்யூஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 விழுக்காடு எந்த கட்சி கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு கொடுக்குதோ அவங்கள நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதோட நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன், 10 அதாவது ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷனா 9% 10% இஸ்லாமிய பிரதர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த இதை கொடுங்க, 10% அவங்களுக்கும் கொடுங்க, 23 சீட்டு கொடுங்க, 190 சீட்டு பாக்கி நம்ம ஹிந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நின்னுங்க. ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நம்ம வளர்ப்போம், எல்லாம் ஒத்துமையா இருப்போம். எந்த கட்சி, தாமரை டிவி வழியாக நான் எல்லா கட்சிகளுக்கும் இதை நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன்.